குறைந்தபட்சமா 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்றினுடைய வேகம் என்பது இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக 6 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த தற்போதைய இந்த புயல் என்பது சென்னைக்கு தென்கிழக்கே 340 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே 320 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது நிலை கொண்டிருக்கின்றது. இந்த புயலானது மேலும் தீவிரமெடுத்து நாளை கரையை கடக்கும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். மைத்ரி, லிபிகா, இப்போ நாளை தினம் சில 7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் அப்படிங்கிறது விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த புயலினுடைய பாதை அப்படிங்கிறது கடலோர மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடும் சொல்லப்பட்டிருக்கு. தரைக்காற்று குறித்த விவரங்கள் தற்போது ஏதாவது அப்டேட் செய்யப்பட்டிருக்கிறதா? அது குறித்த தகவல்கள் என்ன? இப்போ எவ்வளவு மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக குறிப்பா புயல் கரையை கடக்க தற்போது உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் புயல்